ரீசெண்டாக ஈவினிங்கில் பசிக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இடம் தான் அந்த டங்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பதுல்லா ரோட்டில் இருக்குது. இங்கே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். லைக் ரயில்வே சட்னி இட்லி, ரயில்வே சட்னி, தோசை, பூண்டு குழம்பு தோசை, ரசம் வடை, வடைக்கறி தோசை, ஃபில்டர் காஃபி, ஸ்பெஷல் டீ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இங்கே கூட காம்போவும் வச்சுருக்காங்க. இட்லி வடை காம்போ, இட்லி வடை தோசை காம்போ, பொங்கல் வடை காம்போன்னு எல்லாம் பட்ஜெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு குழம்பு தோசையும் ஆர்டர் பண்ணோம். ஸோ நல்லா பூண்டு குழம்பு ஊற்றி நல்லா தோசை 3 தோசை வச்சு நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் காம்போ வேணால் வித் வடையோட காம்போவும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து வடை தனியாக வாங்கியிருந்தோம், பூண்டு குழம்பு தோசை தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பூண்டு குழம்பு நல்லா வாசமாக நல்லா கெட்டியாக அது வந்து நல்லா இந்த தோசையில் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்ததுங்க. அது கூட வடை பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே சட்னி வடை, அது நல்ல சட்னியை வந்து வடையில் நல்லா குளிப்பாட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல மொறு வடைக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பூண்டு குழம்பு தோசை மஸ்ட் ட்ரைங்க. நல்லா பூண்டு குழம்புலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த ஃப்ளேவர் பூண்டு ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். இது ரெண்டுமே அந்த வடை வந்து ரயில்வே சட்னியோடு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. ஸோ சூப்பர் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே சட்னி தோசை வித் வடை காம்போ வாங்கியிருந்தோம். அது மேலே பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டு அதுக்கப்புறம் பூந்திலாம் போட்டு தருவாங்க. ஃப்ளேவரிஷாக செம்மையாக இருந்தது. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாட்டி வருவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இவங்க கொடுக்குற சட்னி, அந்த காரக்குழம்பு, பூண்டு காரக்குழம்புலாம் நல்லா டேஸ்டியாக நல்லா கட்டியாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி ஜஸ்ட் 21 ருபீஸ்க்கு நல்லா சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோம். இந்த ஷாப் மார்னிங் 7 AM நைட் 12 AM வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக டி நகர் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சீனானது வீடியோ. பாய்.